எங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, காங்கிரசினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காசு கொடுக்காம சீட்டு வாங்குனீங்களா இல்லை எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க? செல்வி ஜோதிமணி தொகுதிகள் விற்கப்படுகிறது ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. திமுக ஜெயிப்பதற்கு காரணம் காங்கிரஸ் தானே ஒழிய வேற ஒன்றுமில்லை. அதாவது மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த இரவோடு இரவாக தாவேக்கா பக்கம் போனது தர்மமா நியாயமா? வருகின்ற 2029 கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி மாணவர்கள் போராட்டம் ராகுல் காந்தி சரியாக பயன்படுத்தவில்லையே. ஏப்ரல்ல டீலிமிட்டேஷன் உங்களுக்கு இனிச்சு, இன்னைக்கு உங்களுக்கு கசக்குதான். எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், மக்களுக்கான சேவை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கும் ஆசைதான். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குளச்சல் தொகுதி எம்எல்ஏ திருமதி தாரகை கண்பட் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், உண்மையிலே தொகுதி மாறி உங்களுக்கு கொடுத்தாங்க. வெள்ளவங்கோடு தொகுதி உங்களுக்கு, குளச்சல் தொகுதி உங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி இருக்க உண்மையிலே நீங்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆவேன்ட்டு ஒரு ஏதாவது நினைப்பு இருந்ததா? கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதில் மாற்று கருத்து கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட லாஸ்ட் டைம் கூட நான் உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறட்ட நீங்கள் என்ன பேட்டி எடுத்தப்ப நான் சொன்னேன், அடுத்த நான் சொன்னேன் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி. எனக்கு ஏன்னா என்னுடைய உழைப்பின் மீது எனக்கு என்றைக்குமே ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை ஒன்று. அப்புறமா என்னுடைய கட்சி மீது எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. என் கட்சி இல்லைன்னா நான் இல்லை, அதனால நான் எம்எல்ஏ ஆவேன் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு உண்டு. மேம், உண்மையிலே நீங்கள் பார்ட்டிக்கு காசு கொடுக்காம சீட்டு வாங்கினீங்களா இல்லை எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க? ஏன்னா செல்வி ஜோதிமணி இங்கு தொகுதிகள் விற்கப்படுகிறது ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. உங்களுக்கு எப்படி சார்? சார், நீங்கள் இது கேட்குறதுக்கு உங்களுக்கே அபத்தமாக தோணலையா? உங்களுக்கு உங்கள் கட்சிக்காரங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நான் என்னுடைய பேக்ரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். படிப்படியாக முன்னேறி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ஆகட்டும், எம்பிஆர் எல்லாருமே நாங்கள்லாம் உழைத்து தான் முன்னுக்கு வந்தோமே ஒழிய, உங்களுக்கு என்னுடைய கடந்த கால என்ன டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்டாக இருந்திருக்கிறேன், யூத் காங்கிரஸ்ல இருந்திருக்கேன், என்னோட வரலாறு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அப்ப நாங்க எதுக்கு காசு கொடுக்கணும்? ஆனா உங்க கட்சியை சேர்ந்தவங்க தானே அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அவங்க அந்த மாதிரி கொடுக்கல. அவங்க என்னன்னா நடந்திருக்குமோன்னு ஒரு ஐயத்தில் எங்களுடைய நான் மிக தெளிவாக சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு ஒன்று நான் ஒன்றும் பெரிய காசுக்காரியெல்லாம் கிடையாது. ஆவரேஜாக என்னுடைய குடும்பம் கொண்டு போகிறதுக்கும் அவ்வளோ காசெல்லாம் தான் நாங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிறோமே ஒழிய கோடிக்கணக்கான காசெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட எல்லாம் கிடையாது. எங்கள் கட்சி அதற்கு அனுமதிக்காது. உழைப்பவர்களுக்கான கட்சி தான் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை ஆணித்தரமாக சொல்கிற செல்வி ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேல் பட்டாத அன்பு கொண்டதாலும் காங்கிரஸ்க்காக உழைத்ததினாலும் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலராக அவர்கள் உழைப்பை பார்த்துத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதாரண குடும்ப பின்பலத்தை உள்ள செல்வி ஜோதிமணி அவர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களே ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது. அவர்களுக்கு ஒருவேளை ஏதாவது யாருக்கு முடியாது ஒரு அவங்க நினைச்ச ஆளுக்கு கிடைக்காதனாலும் ஏதோ அவருடைய சொந்த கருத்தாக தான் பார்க்க வேண்டியமே ஒழிய இது கட்சியினுடைய கருத்தல்ல. இதை தயவு செய்து மிக தெளிவாக நான் சொல்கிறேன். திரும்பவும் ஒன்று சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி
ராமதாஸின் பிரிவை சேர்ந்த ஜி.கே. மணியினுடைய மகன் பொன்னகரத்தில் போட்டியிட்டார். அதுக்கு முன்ன அவர் PMK தான். கட்சியில் சேர்ந்த ஒரு மாதத்துக்குள்ள போட்டியிட்டார். அது எப்படி சார்? அது எப்படி வாழையடி வாழையாக இந்த காங்கிரஸுக்காக உழைத்தவர்களுக்கு கொடுக்காது திடீர்னு வந்தவர் கொடுத்தாங்களே, இது டவுட் தானே சொல்றது. செல்வி ஜோதிமணி சொல்வதும் உண்மைதானே? அது இல்லைங்க, அது முற்றிலும் தவறு. அவங்களுக்கு எந்த அடிப்படையில சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, மாற்றுக் கட்சியிலிருந்து மிகப்பெரிய ஒரு, அதாவது ஆளுமையான ஒருவருடைய மகன், ஒருவருடைய உங்களுக்கு தெரியும், எப்பவுமே ஒரு மணிங்கிறவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மணி, எல்லாருக்கும் ஜி.கே. மணி எல்லாருக்குமே தெரிந்தவர். அப்போ அவருடைய பையன் வந்துட்டு எங்களுடைய காங்கிரஸ் உள்ள பட்டால் ஈர்க்கப்பட்டு எங்களுடைய கட்சியில் வந்தார். அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய, ஏன்னா எப்பவுமே ஒரு ஆளுக்கு நம்ம சீட்டு கொடுக்குற டைம்ல நிறைய விஷயத்த பார்ப்பாங்க. என்ன சொல்றது, கட்சியினுடைய பின்பலம், ஆள் ஒரு பர்டிகுலர் ஒரு இண்டிவிஜுவலோட பின்பலம், ஜாதி, மதம், கட்சியினுடைய மக்கள் எவ்வாறு அங்கீகரிக்கிறவங்க, இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. உண்மையிலே இந்த 2026 திமுக கூட்டணி தோற்பதற்கு மெயின் காரணமே காங்கிரஸ் தான் என்றாங்களே. இன்றைக்கு 2026 திமுக இவ்வளவு பேரு ஜெயிக்கிறதுக்கு, 59 பேரு ஜெயிப்பதற்கு காரணம் காங்கிரஸ் தானே ஒழிய வேற ஒன்றுமில்லை. இதற்கு ஒரு சிறு உதாரணம் கூட என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு இப்போ கழிஞ்ச எலெக்ஷன்ல, பார்லமெண்ட் எலெக்ஷன்ல 40க்கு 40 நாங்க வாங்கினோம். ரீசன், கை சின்னம் காங்கிரஸ் கூட்டணி கட்சியாக இருந்த கை சின்னமும் காங்கிரஸும் ராகுல் காந்தியோட லெகசி மட்டும்தான், அவரோட பேரு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஏன் அவங்களால இது வாங்க முடியல? ஏன்னா மேல வந்துட்டு எல்லாருக்கும் காங்கிரஸ் கட்சி வரணும்னு நினைச்சாங்க, அதுக்காக ஓட்ட போட்டாங்க. ஏன் இந்த 2020 இனிமே வரக்கூடிய 2029 எலெக்ஷன்ல அவங்களால நிக்க முடியுமா சார்? நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது சார். ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு வந்துட்டு அவர்களுக்கு மிக துணையாக இருந்துச்சு, அவர்களும் எங்களுக்கு துணையாக, ஒரு பரஸ்பரம் ஒரு துணையோட தான் இருந்தோமே ஒழிய அது தவறான ஒரு பதிவு. சரி, அப்படியே பேக்ல போங்க. 2014 நீங்களும் தனித்து போட்டிட்டீர்கள், திமுகவும் தனித்து போட்டது. 2014 பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் பெற்றது 0, அவர்கள் பெற்றதும் 0. அங்க எங்க போச்சு கை சின்னம் ராகுலுடைய இது? சார் 2014 உள்ள சிச்சுவேஷன் வேற. பொய்யை சொல்லி, பொய்யை மட்டுமே மூலதனமாக்கி மோடி அவர்கள், அதாவது பிஜேபி ஆட்சி அமைத்தார்கள். உங்களுக்கு சொன்ன நல்லாவே தெரியும். 15 லட்சம் ரூபாய் நான் இதுக்கு போடுங்க, அந்த அண்ணா அசாரைங்க அக்கௌண்ட்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் எல்லாருக்குமே காசு தேவை. வருகின்ற 2029 கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். ரைட், நீங்க சொன்னீங்க அண்ணா அசாரே அந்த உண்ணாவிரத போராட்டத்தை சரியாக பாஜக பயன்படுத்தியது. ஆனால் இப்பொழுது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி மாணவர்கள் போராட்டம் ராகுல் காந்தி சரியாக பயன்படுத்தவில்லையே, அந்த இது ஏன் இல்லை காங்கிரசுக்கு? தப்பு. ராகுல் காந்தி தெளிவாக மாணவர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்தார். அவர் அவங்க 30 நாட்களாக ஜந்தர் மந்தரில் உட்கார்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறப்போ அங்க செல்லவில்லையே. ராகுல் காந்தியும் சரி, திருமதி பிரியங்கா காந்தியும் சொல்லி யாருமே செல்லலையே. இது அது எப்படியாவது நம்ம வென் பண்ணோம்ட்டு அது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த இது இல்லையே ராகுல் காந்தியிடம். ஏங்க அப்படி இல்லைங்க, அவங்க ஒரு கட்சி, அவங்க ஒரு பார்ட்டி இல்ல, இல்ல கட்சியா கூட ஒண்ணு இல்ல, ஒரு இயக்கம், அமைப்பு தான். அதுதான் அவங்க ஒரு இயக்கம். ஆனா அவங்க இப்ப என்னன்னா, நாங்க எங்களுடைய இது என்னைக்கு வெளியில வந்துச்சு, மாணவர்களுடைய பிரச்சனை வந்துட்டு இவ்வளவு உதாரணமாக வெடிக்கிறதுக்கு என்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பேச தொடங்கினாரோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை பூதாகாரமாக வந்ததே ஒழிய அவங்க 25 நாள் அவங்க வந்துட்டு ஜந்தர் மந்தர்ல இருந்தாங்க, 30 நாள் அதெல்லாம் அப்படி இல்லைங்க. வெளியில இந்த அளவுக்கு பெருசாக பேசப்படவில்லை. ஆனால் நாங்கள் காங்கிரஸ் கட்சி என்றைக்கு இந்த பிரச்சனை கையில் எடுத்ததோ அன்றைக்கு தான் இது பூதாகாரமாக வெடித்ததே ஒழிய வேற என்றுமே கிடையாது. போராட்டத்தை முன்னெடுத்து சென்றால் அப்பொழுது ஏற்பட்ட கைகலப்பு, இராணுவம்
சிஆர்பி போலீஸ் அடிச்சதுனால அந்த இதுதானே பயன்படுத்தின. அதுக்கு முன்னையே பயன்படுத்தியிருந்தா அவருக்கு இன்னைக்கு நல்ல பேர் வாங்கியிருக்கலாம் இல்ல. நாங்கள் அதாவது எந்தெந்த மாநிலத்திற்கு தேவையோ அந்தந்த மாநிலங்கள் நீட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. ஆனால் மக்கள் ஒட்டுமொத்த மாணவ சமுதாயம் வேண்டான்னு சொன்னப்ப நாங்க மாணவர்கள் கூட தான் நின்னோம். ஒரு ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு இடத்துலயும் பேட்டி கொடுத்த ஒவ்வொரு அந்த இஷ்யூவை எடுத்து ஹைலைட் பண்ணி பார்லமெண்ட்ல பேசினாரு. பார்லமெண்டத்துல இது பண்ற டைம்ல தான் மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்டாரா? இங்க மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்ட நாங்க வி கேவ் அவர் சப்போர்ட். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி மாணவர்களே நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று ஏன் இந்த சென்னை வீதியிலும் கூட ஏன் நானே அதை முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறேன். எங்க காங்கிரஸ் பேரியக்கம் எடுத்த எங்களுடைய அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் கலந்துகிட்டார். எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் தங்கபால் அவர்கள் கலந்து கொண்டார். இப்படியாக அதாவது சென்னையில நான் கலந்துகிட்டது. இப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாணவர்களுடன் நாங்கள் இருக்கிறோம், காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்பதை அடையாளமாக நாங்கள் போராட்டம் செய்து அரெஸ்ட் ஆனோம். சரி, நீங்க மாணவரோடு இருக்கிறீர்களா? உண்மையா இருக்கிறீங்க? ஏன் டவுட்? பிஜேபி எதிர்ச்சினால் கரப்பாம்பூச்சி அதனால இருந்தீங்க. அதே இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல என்ன நடக்குது? உங்களுடைய கூட்டணி ஆட்சி தானே நடக்குது. அங்க தேர்வு வினாத்தால் கசிஞ்சது தானே. அங்க அந்த போராட்டத்தில் உங்களுடைய திரு ராகுல் காந்தி எங்க இருக்கிறார்? காங்கிரஸ் எங்க இருக்கிறது? அந்த மாணவர்கள் இறங்கி போராட்டம் நடத்துறாங்க. சிபிஐ விசாரணை வேணும். அங்க எங்க இருக்கீங்க? இங்க பார்லமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே ராகுல் காந்தி அவர்களால் எல்லா இடத்துலயுமே போய் நின்று இது பேச முடியாது. அதற்காக தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் எங்களை மாதிரிப்பட்ட ஆட்களை வச்சு கட்சியில நிர்வாகிகள் இவங்களை எல்லாரையும் வச்சு நீங்க நடத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு he has given us free hands. நாங்க பண்றோம் எல்லா அதுக்காக ராகுல் காந்தி குரல் கொடுப்பார். சரி மேம், அப்படியே நம்ம ஸ்டேட்டுக்கு வருவோம். உண்மையிலே அதாவது மே 4 தேர்தல் முடிவு வந்த இரவோடு இரவாக தாவேக்கா பக்கம் போனது தர்மமா நியாயமா சொல்லுங்க. கண்டிப்பா உங்கள் கூட்டணி கட்சி தலைவரிடம் சொல்லாம போறீங்களா? உங்களுக்கு துரோகி என்று சொல்றாங்க, முதுகில் குத்து விட்டார்கள் என்று சொல்றாங்க. இந்த பட்டம் தேவையா? காங்கிரஸ் எவ்வளவு பெரிய நூற்றாண்டு கட்ட கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு இதுவா? யாரு துரோகி, யாரு முதுகுல குத்துனா கேக்குறேன். அவங்க தானே சொல்றாங்க. அதுதான் கேக்குறேன். நாங்க 4ஆம் தேதி வின் பண்ணின அன்னைக்கு எங்களுடைய சாதாரண எம்எல்ஏ விட எங்களுடைய தலைவர் யாரு? மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள், எங்களுடைய அகில இந்திய கட்சியினுடைய தலைவர். அவரு திரு பாலு அவர்களை அழைத்து எங்களுடைய நாங்க சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு, இல்ல நாங்க வந்துட்டு தாவைக்க கூட போறோம். அதே போல திருமதி கனிமொழி அவர்களிடமும் எங்களுடைய தலைவர் பேசினார். இது நாங்க அதே மாதிரி அன்னைக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி செல்வ பிறந்தகை அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக சென்று எங்களுடைய நிலைப்பாடையும் சொல்லிவிட்டார்கள். அப்ப நாங்க எங்க முதுகுல குத்தணும், எங்க நாங்க நம்பிக்கை துரோகம் சொல்றாங்க? அது தெளிவா அவங்க அதாவது பொய்யா சொல்லிடுறாங்க. நாங்க இது சொல்றோம் இல்லையா, நாங்க இவ்வளவு 3 பேர் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பேசினாருன்னு சொல்லியிருக்கிறோம், செல்வ பிறந்தகை போய் பார்த்தாருன்னு எல்லாமே மீடியால வந்தது தானே. அதுக்கு ஏன் மறுப்பு சொல்லல? இல்ல பேசலன்னு சொல்லலாமே, ஏன் மறுப்பு சொல்லாம இருக்கிறாங்க? அப்படி என்றால் சும்மா ஏதாவது எங்க மேல பொய் குற்றத்தை சுமத்த வேண்டும் என்று. இன்னும் ஒண்ணு, யார் துரோகி? நாங்க வந்துட்டு நாங்களும் கட்சி நடத்துறோம். நாங்க ஒன்னும் இது நடத்தல, மடம் ஒண்ணு நடத்தல. எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல இருக்க வேண்டும், மக்களுக்கான சேவை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கும் ஆசைதான். எங்களுக்கு நாங்க மட்டும் மத்தியில் ஆட்சியில் அமைக்கும் பொழுது குடுகுடுன்னு வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்க கூட இருப்பீங்களா? ஆட்சியில வந்துட்டு நீங்க பங்கு நாங்க கொடுக்கணுமா? ஏன் அது ஸ்டேட்டுக்குள்ள கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அவ்வளவு வலிக்குதா? எங்களுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, நாங்க ஏற்றுக்கிட்டோம். எப்பவுமே 20 வருடம் நாங்கள் உங்களுக்காக நம்பிக்கையுடன், உங்களுக்காக நீங்க செய்யக்கூடியது எல்லாத்தையும் நல்லதோ கெட்டதோ உங்களுடன் நாங்கள் உண்மையிலேயே ஒரு பாசமாகவும் ஒரு இணக்கமாகவும் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு எங்கள் ஆட்சியில் நாங்கள் பங்கு தருகிறோம் என்று ஒரு கட்சி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக சேருவார்கள். இன்றைக்கு நாங்கள் ஆசைப்பட்ட காமராஜருடைய ஆட்சி எங்களுக்கு தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதே இதுக்காகத்தான் இன்றைக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்கு 2 அமைச்சரவை கொடுத்து அழகு பார்த்துனாங்க. 5 எம்எல்ஏஸ் தான்.
அஞ்சலை 2 பேருக்கு கொடுத்து பெருமை பார்த்திருக்கிறார். இதுதான் நாங்கள் எய்ம் பண்ணன. இது கண்டிப்பாக வருங்காலங்களில் நல்லது நடக்கும். அதே உங்களுடைய தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் செல்வை பெருந்தகை என்ன சொன்னார்? திரு ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜ ஆட்சி என்றாரே, அதை எப்படி அதை ஏத்துக்கிறீங்க? அன்னைக்கு எங்க போனீங்க? நீங்களும் ஒரு எம்எல்ஏ இருந்தீங்கல்ல, எங்க சார் போனீங்க மேம்? சார், அது அவருடைய, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து என்று. நாங்கள் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி மோசம்னு சொல்லிட்டு யாருமே என்னைக்கும் சொன்னது நாங்கள் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அவர்கள் எங்களை துரோகி என்று சொன்னாலும், அவர்கள் எங்களை மோசமானு சொன்னாலும், 20 வருடத்துக்கு மேலாக நாங்கள் அவருடன் இணக்கமாக இருந்திருக்கிறோம். நாங்கள் என்னைக்குமே யாரை பற்றியும் அவதூறு பேசக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் கூட்டணியில் இருந்தது பொழுது நாங்கள் அந்த கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நியாயமாக இருந்தோம். அதனால் நாங்கள் இப்ப நாங்க புதுசாக எங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, காங்கிரசினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நாங்கள் நியாயமா. சரி, உங்களை மறைமுகமாக திரு தயாநிதி அவர்கள் என்ன திரும்ப சொல்றாரு? நம்பிக்கை விற்று பதவி பெற்ற நச்சு பாம்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு நம்பிக்கையை விட்டது? நம்பிக்கையுடன் நாங்கள் அவர்களுடன் பயணம் செய்தோம். நம்பிக்கையுடன் நீங்கள் என்றும் எங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்தீர்களா? இல்லை. உங்களை நாங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்து இதுவரைக்கும் எங்களுடைய மாநில தலைவர் மாணிக் தாகூர் ஆகட்டும், அல்லது அகில இந்திய கட்சி தலைவர் ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும், யாருமே உங்களை நாங்கள் இன்னும் மோசமாக பேசவில்லை, பேசவும் மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை மிக உயராக நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இத்தனை நாள் உங்க கூட கூட்டணியில் அமைஞ்சிருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு உள்ளாட்சியில கூட நீங்க எந்த பிரதித்துவம் ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க. ஒரு மரியாதை இன்னைக்கு பாருங்க, எல்லாமே விடுங்க, எங்களுக்கான ஒரு அங்கீகாரம், எங்களுக்கான ஒரு மரியாதை. காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த நான்லாம் காமராஜ் ஆட்சியை பார்த்தது கிடையாது. காமராஜ் அதே மாதிரி நான் எல்லாம் ஆட்சி பீடத்தை வருவோம் நான்லாம் நினைச்சது கிடையாது. இன்னைக்கு நாங்க எங்களுடைய காலத்திலே பார்ப்போமான்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல எங்க காலத்திலேயே, ஏன் உங்க காலத்திலேயே கூட நம்ம காலத்திலே பார்த்துட்டோம். பாத்தீங்களா, காங்கிரஸ் ஆட்சி அமைப்பில் வந்திருக்கு. பாத்தீங்களா, இதை விட வேற என்னங்க எங்களுக்கு வேணும்? ராகுல் காந்தி அவர்கள் எட்டப்பர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் இல்லைங்க, நாங்க அவங்க கூட இருந்த வரைக்கும் தான் நான் சொன்னேன், நான் தெளிவா சொன்னேன். அவங்க கூட நாங்க இருந்தனால அவங்கள ஆனா மக்களுடைய அவங்க கூட இருந்தனால நாங்க அவங்கள எந்த மறைமுகமாகவும் எதுவுமே நாங்க சாடல. ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, எட்டப்பரல் ஏன் சொன்னார்னா, இப்ப டீலிமிட்டேஷன்ஸ் இதெல்லாம் வருது. அந்த டைம்ல நம்மளுடைய தமிழக நலனுக்காக ஒருமித்த கருத்துடன் உங்களுக்காக நாங்கள் எப்படி உங்களுக்கு டிஎம்கேக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதே போல தமிழக நலனுக்காக பாராளுமன்றத்தில் ஒருமித்த கருத்துடன் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எட்டப்பர்கள் என்று எங்களுடைய தலைவர் சொன்னாரே ஒழிய வேற நீங்க சொல்லக்கூடிய எந்த கருத்தும் கிடையாது. அப்பனா நீங்கள் தானே அவர்கள் இந்திய கூட்டணியிலிருந்து தள்ளி வச்சிங்க. நீங்க தாவேக்கா கூட போய் சேர்ந்ததுனால அவங்க விலக வேண்டியதாச்சு. அப்படி இருக்கிறப்ப, அதாவது ஏப்ரலில் கொண்டு வந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவு கொடுத்த திமுக அன்னைக்கு இனித்தது, இன்னைக்கு கசக்குது அவங்களுக்கு. அன்னைக்கு இப்பொழுதே நீங்க உங்க வாயிலிருந்து நீங்க சொல்றீங்க, அன்னைக்கு ஏப்ரல் மாதத்தில் திமுக ஆதரவு கொடுத்தது. ஏன் இன்னைக்கு நாங்க இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை விலகி போ என்று நாங்கள் சொல்லவில்லை, தெளிவாக சொல்கிறோம். இந்தியா கூட்டணி திமுக விலகி போக சொல்லல. ஏப்ரல்ல நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு தமிழக மக்கள் நாளில் நீங்கள் அக்கறையாக இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்ப நீங்க சுயநலத்துடன் தான் திமுக செயல்படுகிறதா நான் கேட்கிறேன். எங்களுக்கு எந்த சுயநலமும் எங்களுக்கு கிடையாது. மக்களுக்காக என்றைக்கும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் போராடுவோம், நிற்போம். காங்கிரஸ் கட்சி அதற்கான ஒரு இப்பொழுது ஏறக்குறைய 15 ஆண்டுகள் வனவாசம் இருப்பதற்கு காரணமே திமுக செய்த ஊழல் தானே. அந்த 2G ஊழல் தானே உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. அப்படி இருக்க நாங்கள் சேராதோடு சேர்ந்து விட்டோம் என்று சொன்னவர் திரு கருணாநிதி அவர்கள். அப்படி இருக்க விரும்பி 2026 கூட்டணியில் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதில் குறிப்பிட்ட பேர் வெளியே வாங்க சொன்ன, ஏன் வரல? நீங்க சொன்ன காரியத்தானே அதுக்கு
கூட்டணிக்கு அச்சாரம் போட்டார், ப. சிதம்பரம் அச்சாரம் போட்டார், செல்வ பெருந்தகை அச்சாரம் போட்டார், பீட்டர் அல்போன்ஸ் அச்சாரம் போட்டார். இதுக்கு எங்க சொல்றோம்? இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்படி இல்லைங்க. அன்னைக்கு வந்துட்டு நாங்க 2020 கழிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றி நீங்க பேசுறீங்க. கூட்டணிக்கு அதுதான் இழுத்து வந்து சேர்த்து அந்த கூட்டணி முடிந்தவுடனே அப்படின்னு காட்டினார்ல திரு ஸ்டாலின் அவர்கள். நீங்க இந்த அசம்பிளி எலெக்ஷனை சொல்றீங்க? ஆமா. ஓகே. அப்படி ஏன்னா அன்னைக்கு வந்து நீங்க அதுல நிறைய பேருக்கான சில புரிதல்கள் இல்லாதனால நீங்க எதுக்கு சொல்றீங்க. அன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ல அகில இந்திய தலைமை, எங்களுடைய கட்சி வந்துட்டு ஒரு ஜனநாயக கட்சி, மட்ட கட்சி மாதிரிலாம் கிடையாது. அகில இந்திய தலைமை வந்து எல்லா எம்எல்ஏஸையும் எம்பிஸையும் சீனியர் லீடர்ஸையும் டெல்லிக்கார அழைத்தார்கள். அதில் நானும் போன டைம்ல எவ்ரி இண்டிவிஜுவல் கிட்ட தனித்தனியாக கேட்டாங்க, எப்படி யார் யாருக்கு என்னென்ன எப்படி பிடிக்கும், இந்த கூட்டணியில் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டாங்க. அந்த டைம்ல மேக்சிமம் எல்லாருமே இல்லை டிஎம்கே கூட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்துட்டு நான் வந்துட்டு பொய் சொல்ல விரும்பலை, இதுதான் உண்மை. அப்போ தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன நினைத்தாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நிற்கிறனால, ஒட்ட கருத்துடன் நிற்கிறதுனால சரி வேண்டாம், டிஎம்கே கூட பயணம் செய்வோம் என்று சொன்னார்களே ஒழிய இது ராகுல் காந்தியுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. எல்லா சீனியர் லீடர்ஸும் எம்எல்ஏஸும் எம்பிஸும் சேர்ந்து எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அன்றைக்கு கூட்டணி அமைந்ததை ஒழிய வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ மாணிக்க தாகூர் வந்துள்ளார். தமிழகத்தில் காங்கிரஸை வளர்த்து விட்டுருவாரா? கோஷ்டி பூசலாம் போயிடுமா? உங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க் இல்ல அது கோஷ்டி பூசல் என்பது. செல்வ பெருந்தகை அவர்கள் மாநில தலைவராக இருந்தார், சரியா? இதுக்கு முன்னால் நம்மளுடைய மாணிக் தாக்கூர் அவர்கள், உங்களுடைய வாதத்துக்கே நான் வரேன், அவர் எந்த கோஷ்டிலையும் அவர் சிக்கலை. அதே மாதிரி இதுக்கு முன்னால் செல்வ பெருந்தகைக்கு முன்னால் இருந்த தலைவர் அழகிரி, அவரும் வந்துட்டு எந்த கோஷ்டி பூசலையும் அவர் வளர்க்கலை. அவருக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் இளங்கோவன் ஆக்சுவலி முன்னால இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. சிதம்பரம் குரூப்பு, வாசன் குரூப்பு, இளங்கோவன் குரூப்னெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்த தலைவர்கள் யாரும் எந்த குரூப்பிசத்தையும் வளர்க்கல. திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் உண்மையிலேயே குரூப்பிசத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மிக சிறந்த ஆளுமை தலைவர். எங்க கட்சியில குரூப்பிசம் என்பது கிடையாது. ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ராகுல் காந்தி, எங்களுக்கு நம்ம பேசிக்கோம்ல, எந்த ஒரு குரூப்பிசம், யார் எந்த குரூப்னு சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். யாரோட குரூப்பும் கிடையாது. சரி, உண்மையிலே இன்று ராகுல் காந்தி எதிர்கட்சியாக இருப்பதற்கு காரணம் திமுகவுடன் உதவியால் கிடைத்த 10 MP தானே? அது ஏன் நன்றி மறந்து விட்டீர்கள்? ஏன் அது செஞ்சது தப்பு இல்ல, துரோகம் இல்ல, பச்சை துரோகம் இல்ல? கண்டிப்பா இல்லைங்க. இன்றைக்கு அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து 40க்கும் 40 எம்பிஸ் வந்துட்டு பார்லமெண்ட்டை கோலாய்க்கிறதுக்கு காரணமாக இருப்பதே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை என்பதற்கு மாற்று கருத்து இல்லை என்பது என்னுடைய வாதம். உண்மைதான். உண்மையிலே 2024 நீங்கள் அமைத்த என்டிஏ கூட்டணிக்கு ரொம்ப டஃப் கொடுத்தது உண்மைதான், அதை வரவேற்க வேண்டியதான். ஆனால் 2019 பாராளுமன்ற தேர்தலில் யாருமே அறிவிக்காத ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரே, அது ஏன் மறந்துட்டீங்க? மறக்கலைங்க, நாங்கள் இன்னைக்கும் அந்த இதை யாருமே மறக்கல. உண்மையிலேயே அவர் சொன்னார். என்னன்னா அன்னைக்கு எல்லாருமே ஒரு கூட்டணி கட்சியாக இருந்த டைம்ல இவர் வந்து ஒரு ஆளை பாரத பிரதமராக முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது எல்லாரும் பேசிட்டு இருக்க, இவர் தான் பாரத பிரதமர் அப்படின்னு முன்னிறுத்தினார். அவர் சொல்லலைன்னா இன்னொரு சொல்லியிருப்பார். நாங்கள் அவர் சொன்னதுக்காக நாங்களும் அவரை சல்யூட் பண்றோம், உண்மையிலேயே அதுல பாராட்டுறோம், அதுல மாட்டு கருத்து கிடையாது. இன்னைக்கு அதே திமுகவை தூற்றுகிறீர்களே, யார் பாஜக பக்கம் நீங்க தானே தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு நாங்கள் கனிமொழி சோமு அவர்கள் சொல்கிறார், அரசியல் எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை என்றால் திரு ராசா சொல்றாரு, இதில் தொகுதி மறுசீரமைப்பு நாங்கள் நினைப்பது மாற்றம் கொண்டு வந்தால் அதற்கு ஆதரிப்போம் என்றாரு. இங்க திரு ராசா அவர்களோ அல்லனா திரு கனிமொழி சோமு அவர்களோ ஒரு விஷயத்தை தெளிவாக நினைக்க வேண்டாம். ஆனால் டிஎம்கே காரங்க யாரோட பர்டிகுலர் பேர் நான் சொல்லலை, எல்லாருமே ஒற்றுமையா ஒன்று நினைக்கணும்.
ஏப்ரல்ல டீலிமிட்டேஷன் உங்களுக்கு இனிச்சு இன்னைக்கு உங்களுக்கு கசக்குதா? அப்படி என்றால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேல நீங்க என்ன பாசத்தை வச்சிருக்கீங்க, என்ன நம்பிக்கையை வச்சிருக்கீங்க? உங்க சுயநலத்துக்காக தான் நீங்க இன்னைக்கு கட்சி நடத்திருக்கிறீங்களா? நான் கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு நாங்க சுயநலவாதிகள் கிடையாது. நீங்க தெளிவாகவே தமிழ் மக்களை இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, திமுக ஒரு சுயநலவாத கட்சி இல்லாம இருந்தனா இந்த டீலிமிட்டேஷன் நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க கேக்குறேன். இன்னைக்கு பாஜகவை பார்த்து ஏன் போன தைரியமா நாங்க தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்கல, ஒத்துக்கிறோம். இந்திய கூட்டணி என்பது இந்தியாவினுடைய நலனுக்காக வைத்த கூட்டணியோடைய தனிநபருக்கான வைத்த கூட்டணி கிடையாது. ஏன் இதை அவங்க வந்துட்டு மாத்துறாங்க கேக்குறேன். இதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா சொல்லுங்க. சரி, திரு விஜய் அவர்கள் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டுமோ அதற்கு கூட்டாமல் இந்த தொகுதி மறுசீரமைக்கு கூட்டியிருக்காரு. இது தேவைதானே? இப்போ இதுக்கு தலைக்கு போக விஷயம் காவிரி மேகதாது இருக்க போய் இதுக்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்க, இது பண்றீங்க. இது சரிதானே? இவர் நடத்திய இந்த நாடகம் தானே இது? எதை திசை மாற்றுவதற்காக இப்படி நடத்துகிறார் திரு விஜய் அவர்கள்? இங்க ஒரு விஷயம் முன்னெடுக்கும் பொழுது பாராட்ட வேண்டியது. ஒரு அரசாங்கம் நடத்துவது என்பது மிக சிரமமான ஒரு விஷயம். அது இத்தனை வருஷம் தமிழ்நாடு அரசாங்கத்தை கோலாய்ச்சி நடத்தி கொண்டிருந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தெளிவாக தெரியும். அப்போ சரி, இப்போ வந்து டீலிமிட்டேஷன் அங்கே பார்லமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்க எடுத்ததுக்கான காலம் பார்லமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அங்கே இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பா பேசுவாங்க. பில் எதுவும் பாஸ் பண்ணிடக்கூடாதுங்க ஒரு ஆதங்கத்துல அவர் வந்து அனைத்து கட்சியா அவர் நினைச்சா வந்துட்டு காங்கிரஸையும் கூட்டணி கட்சியும் கூப்பிட்டுருக்கோம். அப்படி பண்ணலையே. அனைத்து கட்சி கூட்டத்தின் தமிழ்நாட்டின் நலனுக்காக அனைத்து கட்சியின் கூட்டத்தையும் வந்துட்டு அவரு கூட்டினாரே. அது யாருக்கு அழைப்பதை கொடுக்க வேணும்? கட்சியினுடைய தலைமைக்கு தானே அனுப்பணும். எம்பிகளுக்கு அனுப்புவது இன்னும் புது வேடிக்கையா இருக்கு. சிறு பிள்ளை தளமாக இருக்கு. சிறு பிள்ளை விளையாட்டுகள் மாறி நீங்க வச்சு விளையாடுற இதுவா இது? சட்டமன்ற லைவ் நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க. அதுல வந்துட்டு தெளிவாக அழைப்பை நாங்க கொடுத்திருந்தோம். என்னன்னா உங்களுடைய தலைவர் தெளிவான அறிவிப்பை, எம்பிகளுடைய கூட்டத்தை நாங்கள் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நாங்க கூட்டுறோம், நீங்க கலந்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு மிக தெளிவாக நாங்க வந்துட்டு சட்டமன்ற லைவ் பார்த்தாலே தெரியும் நாங்க பேசணும். அப்போ அதில் நாங்க அப்புறமா பதில் சொல்றோம். அப்புறமா பதில் சொல்லணும் சொன்னது யாரு? எதிர்கட்சி தானே சொன்னாங்க. அப்போ இது வந்து திசை திருப்பதற்காக எதுக்காக இவர்கள் ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள் கேட்கிறேன். நாங்க கன்வே பண்ண வேண்டிய மேட்டர் தெளிவா கன்வே பண்ணியாச்சு. சட்டமன்றத்திலே பொதுமக்கள் முன்னிலையிலேயே எல்லாரும் பார்ப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய கோடான கோடி மக்களே அதற்கு சாட்சி. உண்மையிலே இப்பொழுது தாவேக ஆட்சியில் பங்கு பெற்று உள்ளீர்கள். உண்மையிலே இது காமராஜ் கண்டது போல் ஊழல் லஞ்சம் இல்லாமல் இந்த ஆட்சி நடக்குமா? கண்டிப்பா. ஏன்னா புதியவர்கள், இவர்கள் எல்லாம் புதியவர்கள், பணத்தை பார்க்காதவர்கள், பெரிய பெரிய பணத்தை பார்க்காதவர்கள். பணம் என்றால் பேயும் பணமும் வாய் திறக்கும். அப்படி இருக்க இவர்கள் ஆசை விடுமா? அதுவும் எளிய நிலையிலிருந்து வந்தவருக்கு அப்பனா ஆசை வருமா வராதா? அதனால் ஊழல் பெருகுமா பெருகாதா? காமராஜர் கண்ட ஆட்சி சாமானியனும் ஆட்சியில் பொறுப்பில் பங்கு பெற வேண்டும் என்று காமராஜனுடைய கனவு. இன்றைக்கு அது சாதிச்சிருக்கு. சாமானியராலும் ஆட்சியில் சட்டமன்றத்தில் நுழைய முடியும் என்பது காமராஜருடைய கனவு. அதை இன்னைக்கு நிறைவேறும். நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு தெளிவாக காங்கிரஸ் கட்சி வந்துட்டு நாங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம். லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிறது எங்களுடைய ஸ்லோகன். இதை நாங்கள் பட்டி தொட்டிகளிலெல்லாம் ஒலிக்க செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு விஜய், தமிழுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களும் எங்களுடைய இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் கொண்டு போயிருக்கு. அதனால தான் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கிறோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் வாங்க தெரிஞ்சால் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணுவோம், எடுப்போம்னு தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். மக்களுக்கும் அல்லான சாமானிய எம்எல்ஏ, நீங்கள் சொன்னீங்களா சாமானிய பின்பலத்தில் வந்தக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு முதல் தடவையாக வந்தனால அவர்களுக்கும் ஒரு பயம். எங்கே ஏன்னா நினைச்சு பார்க்காத திரு விஜய் அவர்களுடைய முகத்துக்காக தான் எனக்கு எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. நினைச்சு பார்க்காத ஒரு பொக்கிஷம் அவங்க கையில இருக்கு. அப்ப இந்த பொக்கிஷத்தை அங்க எந்த ஒரு எம்எல்ஏயுமே தவற விட மாட்டாங்க, நியாயமாக இருப்பார்கள். காமராஜர் கண்ட கனவை நனவாக்குவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.
அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.